இறைவனை நினைக்க, இறைவனை வணங்க, இறைவனை போற்ற. நம்ம அதை விட்டுட்டு மற்ற வேலை எல்லாமே செய்யணும். மற்ற வேலை செய்ததுன்னா சாமி பணம் வரும், இறைவனை நினைச்சு கும்பிட்டு பணம் வருமா? நீங்க சொல்றது நியாயமா? அப்படின்னா கொஞ்ச நேரம் பிரேயர்னு ஒரு டைம் வச்சிருந்தான். வெளிநாட்டவர்கள் கூட இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் ஒரு புத்தகம் படித்தேன். நார்மன் வின்சென்ட் பீல் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால். அந்த புத்தகத்துல the first chapter is have faith in prayer. Have faith in prayer. அப்ப நாம வழிபாட்டுக்காக பெருமானை வணங்க வேண்டும். ஒரு வழிபாடு தான் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியல. கோயிலுக்கு போயிட்டு போடுங்க, கொஞ்சம் புதுசாக சக்கரை பொங்கல் சாப்பிட்டா அது வழிபாடான்னா ஓரளவுக்கு வழிபாடு. முழுமையான வழிபாடுன்னா பெருமானை நம் உள்ளத்துல அவன் இருந்து செயல்படுத்துவான். அதுக்காக தான் பெருமானுக்கு ஈயாவுல்னு ஒரு பேரு. என்ன பேரு? ஈயாவுல். எல்லா உயிர்களையும் உள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் ஆனதினாலே அவனுக்கு பேரு ஈயாவுல்னு பேரு. அப்ப நம்ம பரிபூர்ண சரணாகதின்னு அடையணும். அப்படி அடைஞ்சிட்டோம்னா திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் தீரம் ஒரு தான் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சுழாராகில் முன்வதன் முன் மலர் பதித்திட்டு உண்ணாராகில். மலர் போட்டு இறைவனை வைப்பார். நோய் வந்துச்சுன்னா திருநீர் அணின்றார். அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். நோய் வந்தா டாக்டர்கிட்ட போகணுன்றது ஒரு பக்கம் உண்மை என்றாலும் கூட அதை விட பெரிய மருந்தாக மாமருந்தாக திருநீர் விளங்குகின்றது என்ற காரணத்தினாலே அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். அடியற்றார் பிறந்தவாறு ஏனோ என்னில் அப்படி சொன்னா பெருநோய்கள் மிக நெடிய பெயர்த்தும் செத்தும் கிடப்பதற்கே தொழிலாகிறது. அப்பேற்பட்ட அப்பர் பெருமாள் சின்ன வயசுல பலவிதமான கஷ்டங்களை பட்டார். அதெல்லாம் தெரியும். சுண்ணாம்பு காலவாயில போட்டாங்க. சமணத்திலேருந்து சைவத்துக்கு வந்த உடனே சுண்ணாம்பு காலவாயில போட்டு அவர் சார் அடிச்சுன்னு முடிவு பண்ண. இந்த சீன் அழகா ஐயா அவர் இதுல விளக்கியிருப்பார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் இங்கிலவேணிலும் மூசு வந்ததை பொய்யையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே. பெருமானுடைய நிழல் எப்பேற்பட்டது அப்படின்னு சுவாமிகளை பண்ண கொடுங்க 1 2 கிடைக்கும். பல விதமான கொடுமைகள் பண்ண. சாப்பாட்டுல நஞ்ச கலந்து கொடுத்தாங்க. நஞ்ச கலந்து கொடுத்த உடனே நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்குன்னு நஞ்ச சாப்பிட்டாரு. ஒண்ணா ஏன்னா பரமேஸ்வரன் நஞ்ச சாப்பிட்டான். ஒண்ணும் ஆகல. அவன் அடியார்களுக்கு என்ன ஆகுமா அப்படின்னா, ஆனா நம்ம சரியான அடியாரா இருக்கிற மாதிரி அது முக்கியம். முழுமையான முறையிலே நம்மை பெருமானிடத்திலே சரணாகதின்னு அடையணும். எப்படி அடையணும்னா, பெருமானுடைய பாதம் எப்பேற்பட்டது, பெருமானுடைய அருள் எப்பேற்பட்டதுன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சில வஸ்துக்களை காமிச்சு அதை விட கற்றுக்கிறோம். அப்பதான் நமக்கு புரியும். அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. என்ன எவ்வளவு பெருசு தெரியல இல்லையா? அருணகிரிநாத சாமி சொன்னார், தேனுண்டு முக்கணிகள் பாசைகருப்பிலே சீரும் படித்த சிவம் அருளூர.
தேனுந்து முக்கணிகள் பால் செங்கற்கு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருள்வர். இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு திட்டி போர் இல்லையா? ஆதார பெரிய திட்டிப்பு. அப்போ பெரும் அந்த திட்டிப்பு சாப்பிட்டா சுகர் வர பெருமானாகிய திட்டிப்பை சாப்பிட்டா சுகர் வந்து நம்ம பாதிக்க. சீவன் சிவன் சீவம் தேவந்து முக்கடிகள் பாசின் கருப்பிலனை சீரும் படித்த சிவம் அருள்வர நான் என்பதற்கு உயிரோடு ஊன் என்பதற்கு வெளிநாத பரபிரம ஒளிமீரே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியுடைய நாளும் கழிக்க பதமாக. அப்படி பெருமானை நோக்கி நாம் சிந்தித்து வந்தித்து செயல்படுவோம் என்று சொன்னால் நமக்கு துணையாக வருவார். அந்த துணை எந்த துணை, எப்பேற்பட்ட துணைன்னு அப்பர் சுவாமிகள் அருள் துணை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் அருவருளை அகஞாலத்து அகற்று தோன்றி வரும் துணையும் சுற்றமும் மற்றும் விட்டு வான் புலங்கள் அகற்று அடக்கி மடவாரோடும் பொருத்தனை மேல் வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தனை நிறைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துறையை பெரும்பற்ற முடியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானே.